பொழுது உச்சியை தொட்டது. அவள் அந்த வீட்டை நெருங்கும் முன்பே சங்கு சத்தமும் சிகண்டி சத்தமும் காதை கிழித்தது. ஊர் பெரியவர் சாவு என்பதால் கிராம மக்கள் அனைவரும் ஒன்று கூடியிருந்தனர். தண்டட்டி கிளவிகள் சிலர் கும்பல் கும்பலாக ஒப்பாரி வைத்துக் கொண்டிருந்தனர். ஊர் மக்களோடு மக்களாக அவளும் கூட்டத்தில் போய் நின்றாள். அங்கு யாரும் பெரிதாக அவளை கண்டு கொள்ளவில்லை. அவளுக்கு அது தேவைப்படவும் இல்லை. ஏதோ தூரத்து உறவு என்று நினைக்க தொடங்கினர் அனைவரும். அந்த வீட்டின் முகப்பில் கண்ணாடி பேலைக்குள் அவரது உடல் வைக்கப்பட்டிருந்தது. சுற்றி அவரது மகள்கள், மருமகன்கள், பேரன், பேத்திகள் என நெருங்கியவர்கள் சூழ்ந்து கொண்டிருந்தனர். எவ்வளவு முயற்சித்தும் அவளால் அவரது முகத்தை பார்க்க முடியவில்லை. அவரை இப்படி பார்த்ததும் கத்தி அழ வேண்டும் என்று தோன்றியது. ஏதோ ஒன்று அவளை தடுத்து கொண்டிருந்தது. ஊர் மக்களோடு மக்களாக அங்கு நடப்பதை வேடிக்கை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தாள். பொதுவாக இம்மாதிரி கிராமத்து பெரிய சாவுகளில் காரியக்காரர் ஒருவரை நியமிப்பர். இறுதி சடங்குகள் அனைத்தையும் முன்னின்று நடத்தி கொடுப்பவர். பக்கத்தூரில் ஒரு பெரிய அரசியல் கட்சி தலைவரின் உறவினர் சாவு என்பதால் அதை முடித்து கொடுத்து வர வேண்டிய நிர்பந்தம். அவரின் வருகைக்காகவே அனைவரும் காத்து கொண்டிருந்தனர்.